திரைப்படம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திரைப்படத்தில் கதை எப்படி தயார் பண்ணணும், அதை எப்படி எழுதணும், அந்த முறையை இங்கே உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப் போகிறேன். நம்ம என்ன கதை எழுத போகிறோன்றத அதை சுருக்கமாக முதல்ல முடிவு பண்ணணும். அதாவது கண்டென்ட்னா கதையின் கரு. அந்த கருவை மட்டும் நம்ம தெளிவாக மனசுக்குள்ளே மையப்படுத்திக்கணும். அந்த கதையை விரிவாக எழுத பழகிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது கண்டென்ட்டு. அதாவது ஒரு பக்கம் தான் அந்த கண்டென்ட் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கண்டென்ட்டு சென்சாருக்கு போகும். படம் வியாபாரம் பண்ணும்போது இந்த கதையின் கருவு தான் கேட்பாங்க. அதனால் கண்டென்ட்டு அவசியம். இந்த கருவை வச்சுக்கிட்டு நம்ம விரிவான கதையை அதை பயன்படுத்தணும். அந்த விரிவான கதையை பயன்படுத்தும் போது அது சுமாராக ஒரு 10 பக்கத்துக்கு மேலே தான் அது இருக்கணும். அப்போ தான் நம்ம கதையை யார் திருடனாலும் நம்ம கேஸ் போட்டு ஜெயிக்க முடியும். அதனால் குறைஞ்சபட்சம் 10 பக்கத்துக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எழுத்தாளர் சங்கத்தில் அதை பதிவு செய்வாங்க அப்படின்னு ஒரு விதிமுறை இங்கே இருந்துக்கிட்டு வருது. அதனால் கதை எழுதும்போது 10 பக்கத்துக்கு மேலே எழுதுங்க. அந்த கதையை எப்படி திரைக்கதை பண்ணுறது அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த கதையை ஒரு 10 பக்கத்துக்கு மேலே 10 பக்கமாக 12 பக்கமாக எழுதுகிற பிறகு பாருங்கள், இப்படி தான் கதை எழுதி முடியும். கதை கீழே அந்த கேரக்டர் பேரெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது மறந்துட்டால் டக்குன்னு எடுத்து பார்த்துக்க முடியும். அதனால் இந்த பேரை நம்ம பின்னாடி குறிப்பிட்டுக்கிட்டால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரைக்கதையை பார்க்கலாம்.